ஸோ இந்த மூல நட்சத்திரம்ங்கும்போது 26 நட்சத்திரங்கள்ல இந்த மூலம் 27ல மற்ற 26 நட்சத்திரத்தை விட இந்த மூல நட்சத்திரத்திற்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி வந்து உண்டு. ஆனால் அதனுடைய ஒரு சேட்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மூல நட்சத்திரம்னா ஜாதகத்தை எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. பெண் மூலம் நிர்மூலம், ஆண் மூலம் அரசாளும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஆண் மூலம் அரசாளுங்கிறதே ப்ராப்ளம் கிடையாது. ஆணின் மூலம் அரசாளும் தான் சொல்கிறது. அதுவும் ஆண்களுக்கு கிடையாது. ஆனி மாதத்தில் அப்போ ஆனி மாதத்தில் வந்து சூரியன் எங்கே இருக்கார்? மிதுனத்தில் இருக்கார், கேந்திரத்தில். மூல நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். அந்த ஆனி மாதம் பௌர்ணமிங்கிறது அவ்வளோ விசேஷம். ஏன் அப்படின்னா, அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரியன் வந்து உனக்கு அந்த பகல் பொழுது முடிஞ்சு அந்த இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடியது தான் தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்கிறோம். ஸோ உத்தராயண புண்ணிய காலத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அந்த பௌர்ணமி வந்து மிகவும் சிறப்பு. ஆனால் நாம தான் தப்பாக எடுத்துட்டு பெண்கள் வந்து மூல நட்சத்திரத்தான உடனே ஜாதகத்தை எடுத்து தள்ளி வச்சிடறோம். ஸோ இது இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் நம்ம இடையே நிறையா இருக்குது. அது எப்போ கலையும் அப்படிங்கிறது தெரியல. மூல நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவங்களால முடியாது அப்படிங்கிறதே கிடையாது. எந்த வேலையாக இருந்தாலும் தனக்கு முடியலை அப்படின்னா கூட ஒன்று அதை கற்றுண்டு அதை செய்வாங்க. இல்லைன்னா இந்த வேலையை முடிச்சுட்டு நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப உழைப்பாளிகள். நமக்கு சொல்லணுமா, நம்மளுடைய ஆஞ்சநேயரினுடைய நட்சத்திரம். ஸோ அதை விட என்ன வேணும் இல்லையா? உடம்பு முடியறதோ இல்லையோ, மனசில் தெம்பு இருக்கோ இல்லையோ, வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படின்னு 27 நட்சத்திரங்களில் அதிகமாக மன ரீதியாலும் உடல் ரீதியாலும் கஷ்டப்படுறது இந்த மூல நட்சத்திரக்காரர்களாகத்தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம நிஜமாவே தலை வணங்கணும். எல்லா விஷயத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உடலாலும் மனதாலும் உழைத்து ஒரு கெட்ட பேர் வாங்கிக்கிறதுனா இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் தான். ஸோ சட்டு சட்டுன்னு ஏதாவது டெசிஷன் இல்லை ஒருத்தரை சீக்கிரம் நம்பி அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது இதெல்லாம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களோடது. சரி, இவங்க வந்து என்ன பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னா, யார் எதை சொன்னாலும் உடனே நம்புறது அப்படிங்கிறத கொஞ்சம் அவங்க தள்ளி வைக்கணும். அண்ட் கண்மூடித்தனமான பாசத்தை பிறர் மேல் வைப்பது. அவங்க எவ்வளோ உனக்கு பாசம் தராங்களோ அதுக்கு கம்மியாகவே நீ வை. அப்போ உனக்கு எதிர்பார்ப்பு குறைவாக இருக்கும். இதெல்லாம் இவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அந்த மனக்குறை அப்படிங்கிறது இருக்காது.